வியூவர்ஸ், டிஆர்பி எக்ஸாம் நியூஸ். டிஎன் செட் 2025. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து மே மந்தில் கால்வர் பண்ணாங்க மனோன்மணியம் சுப்பரமணியம் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் நடக்க போகிற டைம் முன்னாடினாலே வந்து எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் இருந்தாங்க மனோன்மணியம் யூனிவர்சிட்டி. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டிஆர்பிக்கு வந்து ஹேண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக வந்து இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அதை பற்றின தகவலுக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு டெஃபினேஷனுக்கு கரெக்டான ஆப்டான கொஷின்ஸ் தான் இன்றைக்கி வந்து கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. அதான் உண்மையான ஒரு விஷயம். ரொம்ப டீப்பாக போகாமல் கொஷின் என்னன்னு தெரியாமல் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப பேசிக் லெவலான கொஷின்ஸ் தான் வந்து எல்லாமே அப்பேர் ஆனிச்சு. 100 கொஷின்ஸையும் 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 80% 90% கூட நம்ம பேசிக் லெவலான கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. அதேமாதிரி பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து பார்ட்டியை வந்து ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. ஸோ ஏன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைமில் வந்து நம்ம கொஸ்டின் கொடுக்கணும், அதை ரீட் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதனால தான் நம்மளுக்கு அந்த டைம் வந்து அங்கே அதிகமாக ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்ட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் பண்ணி எழுதுற மாதிரி டைம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு ரொம்ப பேசிக் லெவல் ஒரு எலிஜிபிலிட்டிக்கான கொஷின்ஸ் வந்து கரெக்டான ஒரு விஷயமாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு பேசிக் லெவலான கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கட் ஆஃப்ன்றது பார்த்திங்கன்னா நான் சொல்கிற கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பஸ்ட்லாம் வந்து போகவே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் நடைபெற்ற மதரசா யூனிவர்சிட்டியும் சரி, அகேன் பாரதியார் யூனிவர்சிட்டி 3 டைம் கண்டக்ட் பண்ணாங்க. மதரசா யூனிவர்சிட்டி ஒரு 3 டைம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி ஒவ்வொரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ 2ஐயும் ஆட் பண்ணும்போது ஓவராலாக பாஸ் வந்துடும். தென் அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் வந்து ப்ரொசீஜர். பட் டிஆர்பி வந்து இப்போ அதை என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. இதே வந்து சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் நமக்கு அங்கே இருக்கும். பார்ட் பி பார்ட் சியில் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஓகே. பார்ட் சியில் நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணாலும் ஹியூமிலிட்டி அதாவது டோட்டலாக வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சியோட எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வருதோ அதான் வந்து கட் ஆஃபாக நம்மளுக்கு இருக்கும். இங்கே டிஎன் செட் எக்ஸாமில் அப்படி கிடையாது. பார்ட் ஏல கண்டிப்பாக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணதை வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி பார்ட் பியும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதை மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகி ஓவராலாக நம்ம பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ரெண்டுலேயும் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஓவரால் பாஸ். இது வந்து யூனிவர்சிட்டி வந்து வச்சிருந்த ரூல்ஸு நார்ம்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் இப்போ வந்து எப்படி வந்து அவங்க ப்ரொசீட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா இனிமேல் தான் அதை பற்றி சொல்கிறாங்களா, ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேயும் அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. ஏன்னா 2 யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணும்போதும் ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். பார்ட் ஏல வந்து இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணியிருக்கணும், பார்ட் பியில் வந்து இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ 2லேயும் பாஸ் பண்ணும்போது ஓவரால் பாஸ் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம கரெக்டாக நம்ம ரேஞ்சுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம டிஎன் செட் எக்ஸாம் செலக்டட் அப்படின்றத நம்ம கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி இண்டிவிஜுவலாக மெசேஜ் நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அந்த நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு டிஎன் செட்டில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் மெசேஜுமே நம்மளுக்கு வந்துடும். அப்புறமா வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்லுவாங்க. அங்கேயே லிங்க் கொடுத்துருவாங்க, வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை போய் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் மெசேஜ் எல்லாத்துக்கும் வந்துச்சு. 2 யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணது. இப்போ டிஆர்பி வந்து எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு. பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை லெவல் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு கட் ஆஃப் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து ஒரு உண்மையான தகவல். ஸோ இந்த ஒரு தகவல் நினைவு பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.